கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லி. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஒருவன் உள்ளே போய் ஜெபம் செய்தான். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் செய்கிறேன், 10ல் ஒரு பாகம் கொடுக்கிறேன், நான் எப்போதும் நல்லதையே செய்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து பெருமை பாராட்டினான். உபவாசம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்றெல்லாம் அவன் சொல்லிவிட்டு அந்த ஆயக்காரன் போலையும் நான் இல்லை என்று சொல்லி தன்னைத்தான் பெருமை பாராட்டி கொண்டான். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறதுக்காக மற்றொருவரை கீழாக பார்க்கிறது நல்லதல்ல. நான் படித்தவன், நான் பட்டதாரி, நான் பணம் இருக்கிறவன், நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றொருவரை நீ கீழாக பார்த்தா நீ தேவனோட பார்வையிலே தள்ளப்பட்டவனாக இருக்கிறாய். ஆயக்காரன் தேவாலயத்துக்கு வருகிறதுக்கும் தகுதி இல்லாதவனாக ரோட்டில் நின்று கொண்டு அந்த தேவாலயத்துக்கு நேராக முகத்தை திருப்பி கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கறதுக்கும் தகுதி இல்லாதவனாக, ஆண்டவரே, இந்த பாவியான என்மேல் இரக்கமாயிரு என்று சொல்லி அவன் ஜெபம் செய்தான். பெரிய ஜெபங்கள் செய்கிறதுனாலே ஆண்டவர் கேட்க மாட்டார். சிறிய ஜெபம் செய்கிறதுனால ஆண்டவர் அதை தள்ளிவிடவும் மாட்டார். அதையும் கேட்கிறார். எதுக்கு பதில் வருகிறதோ அதுதான் முக்கியம். அந்த ஆயக்காரன் செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். பரிசேயன் செய்த ஜெபத்தை ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. நாம் ஆயக்காரன் இடத்தில் இருக்கிறோமா, பரிசேயர் இடத்தில் இருக்கிறோமா? எந்த இடத்தில் நம்மோட வாழ்க்கை இருக்கிறது? பரிசேயன் குறை சொல்லுகிறவனாக இருந்தான். ஆயக்காரன் தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டான். தன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னைத்தான் உயர்த்தி கொள்கிறவன் தாழ்த்தப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் 2 பேர் இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமேன். அல்லேலூயா.